முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பில் இன்று முதல் மாற்றம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த படைகளின் பாதுகாப்பு இன்றுடன் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முதல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு முப்படைகளின் உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் முதல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போலீசாரின் பாதுகாப்பு மட்டும் வழங்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதியளவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறெனினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு தடவையும் மதிப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முப்படையினரின் பாதுகாப்பு நீக்கப்பட்டாலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் ஏற்படாது என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக பெருந்தொகை பணத்தை செலவிட நேரிட்டுள்ளதனால் இவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன. ரணிலால் புதிய அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் சவால், எச்சரிக்கும் முன்னாள் எம்பி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு சவால் விடும் பிரதான நபராக செயற்படலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மின்வெல எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து குறுகிய காலத்தில் மீட்சி பெற்றமை குறித்து பங்குரோத்து நிலையடைந்துள்ள உலக நாடுகள் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆலோசனை பெறுகின்றமை சிறப்பம்சமாகும் எனவும் உதய கம்மின்வெல தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசியலிலிருந்து முழுமையாக தான் ஓய்வு பெறவில்லை. செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபட்டுள்ளோம். வெற்றியும் தோல்வியும் என்றும் நிலையானதல்ல. 2020ஆம் ஆண்டு பெரும்பான்மை ஆதரவுடன் வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2024ஆம் ஆண்டு படுதோல்வியடைந்தது. அதேபோல் அன்று 3 ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இன்று 159 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஆகவே அரசியலில் ஏதும் நடக்கலாம். ரணில் விக்ரமசிங்கே அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை. இந்த அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கும் பிரதான நபராக அவர் செயல்படலாம். ஏனெனில் அவரது பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்படுத்துகின்றார். 2022ஆம் ஆண்டு நாடு பங்குரோத்த நிலையை அடைந்தபோது தனிநபராகவே ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தை பொறுப்பேற்றார். குறுகிய காலப்பகுதியில் நாடு பங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டது. பல ஆண்டு காலமாக பங்குரோத்து நிலையில் உள்ள ஆர்ஜென்டினா, லெபனான், சிம்பாப்வே நாடுகள் இன்றும் பங்குரோத்து நிலையிலிருந்து மீளவில்லை என்றார். புதிய அரசமைப்பு நிச்சயம், அனுர அரசு உறுதி. இலங்கையில் புதிய அரசமைப்பு ஏற்றப்படும் என்ற உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும். இந்த விடயத்தில் அரசு எந்த விதத்திலும் பின்வாங்காது என்று பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறியதாவது, நாட்டில் தற்போதுள்ள அரசமைப்புக்கு பதிலாக புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு மக்கள் ஆணையம் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே இந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும். புதிய அரசமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படும். நாட்டில் இதுவரை இயற்றப்பட்ட அரசமைப்புகளின் போது மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை. எம்மால் கொண்டுவரப்படும் அரசமைப்பு மக்கள் அனுமதி கிடைத்ததாக இருக்க வேண்டும். அதற்குரிய பணிகளுக்காகவே 3 வருடங்கள் என கால எல்லை குறிப்பிடப்பட்டிருக்கலாம். கடந்த கால யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். சிலவேளை 3 வருடங்களுக்கு முன்னர் கூட அது நடக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பில் இன்று முதல் மாற்றம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த படைகளின் பாதுகாப்பு இன்றுடன் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முதல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு முப்படைகளின் உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் முதல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போலீசாரின் பாதுகாப்பு மட்டும் வழங்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதியளவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறெனினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு தடவையும் மதிப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முப்படையினரின் பாதுகாப்பு நீக்கப்பட்டாலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் ஏற்படாது என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக பெருந்தொகை பணத்தை செலவிட நேரிட்டுள்ளதனால் இவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன.